ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஆவணி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஹனுமந்த வாகன புறப்பாடு. திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோயில் ஆவணி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்ட கஜமுகாசுர சம்ஹாரம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவருக்கு ஹனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு நீலப்பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களுடன் பதக்கங்கள் வைத்து முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து பிரிய பக்தனான ஸ்ரீ ஹனுமந்தன் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அஞ்சனை மைந்தனுக்கு சாமந்தி மலர் மாலையுடன் வெற்றிலை சாற்றி பட்டாடை கட்டி அலங்கரித்திருந்தனர். சிறிய திருவடி மீது நின்றருளிய ஸ்ரீ கோதண்டராமருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு கோயிலின் வெளியே எழுந்தருளிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி ஹனுமந்தன் மீது நின்று மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஹனுமந்த வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் நவத்திருப்பதிகளில் புகழ்பெற்றதுமான தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோயிலில் ஆவணி திருவிழாவின் 5ஆம் நாளில் கருட சேவை நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் அன்னப்பறவை மீது உற்சவர் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரை பட்டாடை கட்டி தங்க கிரீடத்துடன் பதக்கம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாளை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கும் ஆழ்வாருக்கும் ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல கோயில் கதவுகள் திறக்கப்பட்டு சுவாமி ஆழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் தரிசனம் தந்தருள கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். சர்வாபரணங்களுடன் மல்லிகை மலர்ச்சரங்களும் மாலைகளும் அணிந்து பெரிய திருவடியான கருடன் மீது அமர்ந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு சுவாமி உலா புறப்பட்டார். ஏராளமான பக்தர்கள் சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் நடைபெற்று வரும் சதுர்த்தி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கஜமுகாசுரன் சம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் எதிரே உள்ள திருக்குளத்தின் முன்பு வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் அமைத்திருந்தனர். கோயிலில் வெள்ளி ரிஷபத்தின் மேல் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரையும் வெள்ளி ரதத்தில் யானை வாகனத்தின் மேல் ஆயுதங்கள் ஏந்திய ஸ்ரீ கற்பக விநாயகரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தங்கமுக கவசம் கொண்டு வாள், கேடயம், வில், அஸ்திரம் உள்ளிட்ட ஆயுதங்களோடு சூரனை வதம் செய்யும் கோலத்தில் கணநாதன் திருக்காட்சி தந்தருள உற்சவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ விநாயகரை வெள்ளி ரதத்தில் இருந்தபடி கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் பின்தொடர பக்தர்கள் கஜமுகாசுரனை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். கோயில் தெப்பக்குளத்தின் முன்பு விநாயகப் பெருமான் நின்றருள கஜமுகாசுரனை சுமந்து கொண்டு பக்தர்கள் மும்முறை வலம் வந்ததும் கோயிலை சுற்றி விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் உலா வந்தருளினர். பிறகு தெப்பக்குளத்தின் எதிரே அசுரவதம் நிகழ்வு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு ஆயுதங்களால் அசுரனுடன் விநாயகப் பெருமான் போர் புரியும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் கணநாதன் இடமிருந்து தந்தத்தை ஏந்தியபடி வந்து அசுரனை சம்ஹாரம் செய்ததும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் தந்தத்தை விநாயகர் அருகே வைத்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.
காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் உற்சவர்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலயத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலை, ஒட்டியானம், நெல்லிக்காய் மாலையுடன் பதக்கங்களும், திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்கள் நிறுத்தி மலர் மாலைகளோடு அலங்காரமும் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு பச்சை பட்டு சேலைகள் கட்டி வெள்ளி ஒட்டியானமும் நெல்லிக்காய் மாலையுடன் கிரீடங்களும் திருமாங்கல்யமும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஊஞ்சலாடியபடி அபயவரதம் காட்டி அருளிய உற்சவர் அழகிய சிங்கருக்கும் இருபுறம் நின்று காட்சி கொடுத்த தாயார்களுக்கும் தூபத்துடன் ஆலவட்டம் வீசி கற்பூர ஆரத்தியும் கும்ப தீபமும் காண்பித்து பலவித பழங்கள் நிவேதித்து தீபம் சமர்ப்பித்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கீழப்பாட்டம் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி கோயிலில் திருப்பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பழமையான கோயிலில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக கருவறையில் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி நின்ற திருமேனியோடு தரிசனம் தந்தருள்கிறார். தனித்தனி சன்னதிகளில் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். உபயநாச்சியார்கள் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகியோரோடு உற்சவர் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணரை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். காசு மாலையோடு ஆபரணங்களும் பட்டு பவித்திர மாலைகளும் அணிந்து உற்சவ மூர்த்திகள் அழகாக காட்சி தர தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்தனர். பிறகு நீராஜனம் சமர்ப்பித்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஹோம பூஜைகளை நிறைவு செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க மூலவர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூரம் காண்பித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்தனர். பிரபந்ததாரர்கள் திவ்ய பிரபந்த பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே பாபநாசம் அடுத்த தியாகசமுத்திரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுந்தர குஜாம்பிகா சமேத மகாலிங்க சுவாமி கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதையடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை அணிவித்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் எழுந்தருளி உள்ள துர்க்கைக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், குங்கும கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து செவ்வாடை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து ஸ்ரீ துர்க்கைக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கோரி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து குங்கும அர்ச்சனையும் நடத்தி தேங்காய் பழம் நிவேதித்து தூபத்துடன் பல்வேறு தீபாரத்திகளும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் துர்க்கைக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் பங்கேற்று மனமுருக வேண்டி தரிசித்து கோயில் வளாகத்தில் எலுமிச்சை, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகருக்கு சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் விநாயகப் பெருமானுக்கு வெண்பட்டு கட்டி அஞ்சனை மைந்தனும் சக்தி மைந்தனும் ஒன்றரக் கலந்த அவதாரமான ஆதியந்த பிரபுவாக அலங்காரம் செய்திருந்தனர். வலது கையால் அபயம் காட்டி இடது கையில் கதை தாங்கி முழுமுதற் கடவுளும் வாயுபுத்திரனும் ஒருங்கே நின்று தரிசனம் தந்தருளினர். உற்சவரும் அருகே எழுந்தருளியிருக்க வெள்ளை விநாயகருக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. திருச்சி உறையூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு
சதச்சண்டி யாகம் வளர்த்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி மகாகுண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து சத்தச்சண்டி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு மாலை வேளையில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மயில் இறகு ஆடையுடன் தங்கக் கவசமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகளும் கிளிமாலையும் சூட்டி அலங்காரம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர் அம்மனுக்கு கோபுர தீபம், ஏக தீபம், கும்ப தீபம் காண்பித்ததும் கைப்பலகை மேல் அமர்த்தி கோயில் பிரகாரங்கள் வழியாக வெளியே சுமந்து வந்தனர். பிறகு வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வீதி உலா வந்த அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள், தாரை தப்பட்டைகள், காவல் தெய்வம் முன்னே செல்ல ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி அடுத்த மேலப்பேட்டை பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு முத்தாலம்மன், ஸ்ரீ சந்தியப்பன், அருள்மிகு காளியம்மன் கோயில் ஆவணி திருவிழா வடிசோறு பூஜை மற்றும் கரகம்பாலித்தலுடன் துவங்கியது. முன்னதாக காவிரி ஆற்றிலிருந்து அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம் மற்றும் சூலத்தை அலங்கரித்து கோயில் பூசாரிகள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமானோர் மஞ்சள் நீர் ஊற்றி பூங்கரகத்தை வழிபட்டனர். பம்பைகள், உடுக்கைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பூங்கரக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக அருள்மிகு முத்தாலம்மன் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து அங்கு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க அம்மனின் கரகம் மூலஸ்தானத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. தங்கக்கவச அலங்காரத்துடன் கருவறையில் வீற்றிருந்த அருள்மிகு முத்தாலம்மனுக்கும் மற்றும் கரகத்திற்கும் தேங்காய்ப்பழம் நிவேதித்து தூபத்துடன் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ தாமோதர பெருமாள் கோயிலில் மூலவர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் தரிசனம் தந்தருள ஆராதனைகள் நடைபெற்றன. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை மற்றும் ஸ்ரீ லட்சுமி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ தாமோதர பெருமாளுக்கு வெள்ளிப்பாத கவசங்கள் அணிவித்து மஞ்சள் ஆடை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் கவசங்களும் கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு அழகாக அருள்பாலித்தார். தாயார்களுக்கு சிகப்பு பட்டு சேலைகளுடன் சாயக்கொண்டை கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ தாமோதர பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஆலய மணி ஒலிக்க தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தியுடன் தீபாரத்திகள் காட்டி ஆலவட்டம் வீசி ஷோடசோபச்சாரம் செய்து ஏகதீபம் சமர்ப்பித்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிக்கு காவி வஸ்திரம் கட்டி வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு சௌடேஸ்வரியை சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்குடன் நத்தும் அணிவித்து காதணிகளோடு மலர் கிரீடம் சூட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களும் குஞ்சலத்துடன் பின்னலும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சிவலிங்கத்தை அணைத்தபடி காட்சி கொடுத்த அருள்மிகு சௌடேஸ்வரிக்கு பலவித பழங்களோடு நைவேத்தியம் சமர்ப்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அருள்மிகு சௌடேஸ்வரிக்கு தீபாரத்திகள் காண்பிக்கப்பட்டன. தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ விஷ்ணுதுர்கை, அருள்மிகு மகாமாரியம்மன் ஆகியோரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டியும் உற்சவர்களுக்கு நீலப்பட்டாடைகள் கட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து நாமார்ச்சனையோடு தீபம் காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் உள்ள அருள்மிகு சந்தன மாரியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி கோயிலின் 26ஆம் ஆண்டு முளைப்பாரி பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக மூலவரம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புஷ்பாபிஷேகம் நடத்தி அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோயில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடியபடி முளைப்பாரிகளை சுற்றி வலம் வந்து கும்மி அடித்தனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த கரகம் காவல் தெய்வம் முன்னே செல்ல இசை வாத்தியங்களோடு முளைப்பாரி ஊர்வலம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை அன்று ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தின் ஈசான்ய மூலையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு செவ்வாடை கட்டி தங்க கவசத்துடன் எலுமிச்சை, வடை மற்றும் அரளி மலர் சரங்கள் சூட்டி அருகே சூலம் நிறுத்தி அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ பைரவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் இருக்கும் அருள்மிகு குண்டுதாங்கிய ஐயனாரப்பன் தேவஸ்தானத்தில் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தின் மேடை மீது உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை வளர்த்தனர். உற்சவ மூர்த்திகள் சர்வலங்காரத்துடன் காட்சி தர பூரணி மற்றும் பொற்கலை தேவியர்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு குண்டுதாங்கிய ஐயனாரப்பனுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் அருள்மிகு பண்டார அப்பிச்சி மற்றும் ஸ்ரீ பகவதியம்மன் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் பிரம்மாண்ட சுதை சிற்பங்களாக காவல் தெய்வங்கள் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர். கோயில் முன்பு அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவரை எழுந்தருளச் செய்திருந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அருள்மிகு பகவதியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். அருள்மிகு பகவதியம்மன் எழுந்தருளிய திருத்தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நீலப்பட்டுடன் வெள்ளிக்கவசங்களும் தலைப்பாகையும் அணிந்து கையில் ஈட்டி ஏந்தியபடி ஸ்ரீ பண்டார அப்பிச்சி சுவாமியும் தேரில் பின்தொடர தாரை தப்பட்டைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் வீராணம் அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு மூக்கரை காளியம்மன் கோயிலில் அமாவாசை அன்று அம்பிகைக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையை வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். மூலவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்கரித்து ஆசனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அம்பிகை முன்பு அன்னப்படையலிட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் அலங்காரம் செய்து அன்னப்படையலிட்டு பூஜை செய்தனர். பிறகு கோமாதா நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி உற்சவர் அம்மனை அழைத்து வந்தனர். 4 திக்கிலும் அம்பிகைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருஷ்டி கழித்து கோமாதாவிற்கு அன்னம் வழங்கியதும் உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தினர். தொடர்ந்து ஆரத்தி காட்டி ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து அருள்மிகு மூக்கரை காளியம்மனுக்கு ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தி பூஜைகளில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயில் எதிரே அருள் புரியும் ஸ்ரீ பக்த ஹனுமனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ பக்த ஹனுமனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் வெற்றிலை மாலை சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து வடை மாலை சாற்றி ஸ்ரீ பக்த ஹனுமனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தியபடி அமர்ந்தருளும் மூலவர் அருள்மிகு வீரமாகாளியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி மலர் பிரபையுடன் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வீரமாகாளியம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ விளக்கொளி பெருமாள் கோயிலில் நடைபெற்று வந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் உரியடி திருவிழாவுடன் நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு கோயில் உள் வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியையும் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்து தேசிகர் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் சர்வாலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை கோயில் அருகே அழைத்துச் சென்று தீபம் காண்பித்ததும் உரியடி வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உரியடி திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை மீண்டும் சுமந்து கொண்டு முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர கோயிலை நோக்கி புறப்பட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் பிரத்யங்கிரா யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்கள், சேலைகள், வரமிளகாய் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். மூலவர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தர குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். உற்சவர் அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் மலர் கிரீடம் சூட்டி காமதேனு வாகனத்தின் மேல் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். பக்தர்கள் கலசங்களை சுமந்து கொண்டு பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு மின்விளக்கு பிரபையுடன் கூடிய வாகனத்தில் தேவியை எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக கலசங்களை மூலவருக்கு சேர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அழகு வள்ளியம்மன் கோயில் வருடாந்திர பொங்கல் முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள சின்னங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களுடன் தீர்த்த குடங்களை ஏந்தியபடி பின்தொடர ஊரை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு மூலவர் அருள்மிகு அழகுவள்ளி அம்மனுக்கு பலவித திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் அம்மன் திருவுருவம் வரைந்த கொடிப்பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பச்சைப்பட்டு சேலையும் மலர் மாலைகளும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று அருள்மிகு அழகுவள்ளி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஆவணி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற ஹனுமந்த வாகன புறப்பாடு. திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோயில் ஆவணி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா கோலாகலமாக நடத்தப்பட்ட கஜமுகாசுர சம்ஹாரம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ